கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மே மாதம் 19ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு? சங்கீதம் 147:14. அவர் உன் எல்கைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். உன் எல்கைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி அப்படின்னா, நீ வேலை செய்கிற இடம், தொழில் செய்கிற இடம், ஊழியம் செய்கிற இடம், படிக்கிற இடம், இதான் உன்னுடைய எல்கைகள், நீ சுற்றி வருகிற எல்கைகள். அதில் சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பாராம். சமாதானம்னா, கடந்த நாட்களில் உன்னுடைய தொழில் பண்ணுற இடத்துல சமாதானத்தை இழந்திருக்கலாம். காரணம் தொடர் நஷ்டங்கள், இழப்புகள், ஏமாற்றங்கள். இல்லைன்னாச்சுன்னா நீ வேலை செய்கிற இடத்துல அநேக சமாதான கேடுகளை நீ சந்திச்சிருக்கலாம். காரணம் அங்கே கொடுக்குற ப்ரெஷர், அவங்க கார்னர் பண்ணுற காரியங்கள், அங்கே நடந்து கொண்டிருக்கிற சில காரியங்கள், வேலை இழப்புகள், இது எல்லாத்தையும் நினச்சி ஒருவேளை இன்னைக்கு உன் சமாதானம் பறிக்கப்பட்டிருக்கலாம். என்ன வேலையை விட்டு எடுத்துருவாங்களோ எல்லாம் சமாதானம் பறிக்கப்பட்டிருக்கலாம். இல்லை, நீ ஊழியம் செய்கிற இடத்துல உன் சமாதானத்தை பறிக்கப்படக்கூடிய விதத்தில் ஏதாவது காரியங்கள் நடந்திருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், உன் எல்கைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி. அப்படின்னா என்ன காரியத்தில் உன் சமாதானம் பறிக்கப்பட்டதோ அந்த காரியத்தில், அந்த விஷயத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து உன்னை நல்ல திருப்தியான தானியத்தினால உன்னை திருப்தியாக்குவேன். சமாதானம் உள்ளவைகளாக்கி உன்னை உச்சிதமான கோதுமையினால் திருப்தியாக்கும். அப்படின்னா நல்ல வருமானத்தை கொடுத்து திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்வார். வாழ்க்கையில் அதிருப்தியாக இருக்கிற பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி திருப்திகரமான சம்பளம், திருப்திகரமான வருமானம், திருப்திகரமான வாழ்க்கை, எதுலெல்லாம் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு லைஃப் ரன் பண்ணிங்களோ அதிலெல்லாம் ஒரு திருப்தியை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் கட்டி எழுப்புவேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. வீடு பாதியில் நிற்குது, அதனால் ஒரு துக்கம் இருக்குதா, இன்றைக்கி அதை ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. ஆண்டவர் கட்டி முடித்து தருவார். எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்குவார். அப்படின்னாச்சுன்னா அதை நல்லபடியாக சமாதானமாக அந்த வீட்டை கட்டி முடித்து அதில் உள்ளே போக கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வார். ஒரு சாட்சியை கேட்கலாமா? சகோதரி ஏஞ்சல், ஸ்ரீபெரும்புத்தூர். என்னுடைய கணவர் 20 வருடங்களாக குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகியிருந்தார். ஒரு நாள் கூட அவர் குடிக்காத நாளே இல்லை. நாங்கள் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு ஜெப விண்ணப்பங்களை எழுதி கொடுத்தோம். கூட்டத்தின் முடிவில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் என்னுடைய கணவரின் தலையின் மீது பரிமள தைலத்தை வைத்து மங்கள வார்த்தை சொல்லி ஜெபித்தார். நான் என்னுடைய கணவரிடம் என்ன மங்கள வார்த்தை சொன்னார் என்று கேட்டேன். அதற்கு அவர், எனக்கு சரியா தெரியல, ஆனால் நான் அவரிடம் இனிமேல் நான் குடிக்க மாட்டேன் என்று சொன்னேன் என்றார். அன்று முதல் என்னுடைய கணவர் குடிப்பதே இல்லை. என்னுடைய குடும்பத்தில் மிகுந்த சமாதானம். பாருங்க, 20 வருஷமாக இந்த குடிப்பழக்கம்தான் அவங்க குடும்ப சமாதானத்தை கெடுத்தது. அன்பரின் பாதத்தில் மீட்டிங் வந்தார், ஜெபம் பண்ணார். ஆண்டவர் அவரையே கன்ஃபஸ் பண்ண வச்சுட்டார், இது மேலே குடிக்க மாட்டேன். இன்னைக்கு பாருங்கள், அவர் குடிக்காமல் அவங்க குடும்பத்தில் மிகுந்த சமாதானம் காணப்படுது. அதான் அவங்க எழுதியிருக்காங்க, மிகுந்த சமாதானம். அந்த சமாதானம் உங்கள் குடும்பத்திலேயும் நிலைப்பதாக. ஜபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. என் பிள்ளைகளுடைய குடும்ப சமாதானத்தை பறித்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடத்துலையா இருந்தாலும் சரி, ஊழியம் செய்கிற இடத்துலையா இருந்தாலும் சரி, படிக்கிற இடமா இருந்தாலும் சரி, எங்கெல்லாம் இவர்களுடைய எல்கைகள் இவங்க போகிற இடங்கள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் அவங்களுக்கு சமாதான கேடுகள் இருக்கிறதோ, அது வீடாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இவர்கள் போகிற இடமெல்லாம் சமாதானத்தின் தேவன் என் பிள்ளைகளோடு கடந்து சென்று சமாதானமாய் கொண்டு போய் சமாதானமாய் அழைத்து கொண்டு வருவீராக. இவங்க குடும்ப சமாதானத்தை கெடுக்கிற கடனோ, வியாதியோ, குடிப்பழக்கமோ, தேவையில்லாத புகைப்பழக்கமோ, கஞ்சா பழக்கமோ, எது இவங்க குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருடைய சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறதோ அந்த சம்பவங்களிலே கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து அந்த பழக்கங்களை எல்லாம் வேரோடு பிடுங்கி போட்டு அதிசயங்களை காணப்படுகிறதற்காய் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இப்பொழுதும் 20 வருட குடிப்பழக்கத்திலிருந்து ஏஞ்சல் புருஷனை குணமாக்கின ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை பேரும் அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வரட்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவராக்குகிறீர். அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிற என்ற வார்த்தை
இந்த வருஷம் முழுவதும் அவர்களுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.